Hi friends, வணக்கம். Welcome back to the channel Suja Daily Time. So இன்னைக்கு வந்து சூப்பர் ஜம்னு வந்து ரெடியா இருந்தேன். இது வந்து பியூட்டிஃபைனிங்க்கு ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த லுக் நீங்க பார்க்கலன்னா அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. பிகினருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நிறைய டிப்ஸோட வந்து மேக்கப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த சாரி டீடைல்ஸ் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரி, சூப்பரான பியூட்டிஃபுல்லான இந்த காப்பர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி. ஆக்சுவலா இது ஒரு பாட் ஒர்க் மாதிரி இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சைட்ல வந்து குட்டி பார்டருங்க, அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு வந்து பார்டர் வரும். அண்ட் முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு முந்தானி. ஸோ முந்தானி வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கு. அண்ட் இதுல டேசல் ஒர்க்கும் இருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பியூட்டிஃபுல்லான சில்க் காட்டன் சாரி. அண்ட் இந்த சாரிக்கு நான் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதுல காப்பர் சாரி வரனால காப்பர் பிளவுஸ் வந்து மெயின் ஆகும். ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடியோட கலர் என்ன வருதோ ஹேண்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். நான் வந்து வீடியோலே காமிக்கல, அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய இல்லை, நிறைய ஸ்டாக் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது ஜஸ்ட் சாம்பிளா வந்து பொண்ணுங்க வந்து அந்த போட்டோஸ் வந்து எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, இதோட போட்டோஸ் சென்ட் பண்ணாங்க. உடனே டக்குன்னு இது வந்து மூவ் ஆயிடுச்சு. எனக்கு அதே ஆச்சரியமா போச்சு. அடடா, காமிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே மூவ் ஆயிடுதே அப்படின்னு மாதிரி இருந்தது. இன்னும் இருக்கிறத வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சாரி லைக் ரொம்பவே ஃபாஸ்டா நம்ம தன்மை த்ரெட்ஸ்ல நான் போட்டதுலேயே ஃபர்ஸ்ட் வேகமா குவிக்கா மூவ் ஆனது இந்த ஒரு சாரி தான். இந்த சாரியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 rupees மட்டுமே. இந்த சாரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வேற சில கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கேன். பயங்கர ஹாட் ட்ரெண்டிங்கான சாரிங்க, வெரி வெரி ட்ரெண்டிங். டோலா சில்க்ல ஃப்ளாரல் டிஜிட்டல் ஒர்க் வேற லெவல். கட்டினீங்கன்னா செம்மையா இருக்கும், உடம்போட அழகா ஒட்டிட்டு இருக்கும். இப்ப பாரு, நான் வச்சதுக்கே அப்படியே நம்மள ஷேப்பை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நீட்டா கட்டி அதே இடத்துல இருக்கும். அண்ட் டபுள் சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜக்கார்ட் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து பிக் பார்டர் அண்ட் இன்னொரு சைடு வந்து ஸ்மால் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரி கட்டும் போதே வந்து ரொம்பவே ராயலான ஒரு லுக்கு கொடுக்கும். டெய்லி வேர்க்கும் ஓகே, சூப்பர் பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் ஒகேஷனுக்கு இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்றதுனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதோட முந்தி பாருங்க, அட்ராக்டிவான அட்டகாசமான முந்தி, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா கிராண்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வருதுங்க, பிளெயின் பிளவுஸ் வித் த பார்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்க பஃப் ஸ்லீவ்லாம் வச்சு தைச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். ஃப்ளாரல்னாலே நம்மள வந்து ஒரு பிளிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்றது வந்து இந்த ஒரு பிங்க் டோனுங்க. ஸோ பர்பிள் வித் பிங்க் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்க பிளவுஸை வந்து லைக் ஆரி ஒர்க் பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் கிராண்டா தெரியும். லைக் பேட்ச் ஒர்க் இல்லைன்னா லைக் பஃப் மட்டும் பிங்க் ஸ்லீவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்டர் மட்டும் நீங்க இந்த மாதிரி ஜக்கார்ட் பார்டர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 3 கலர்ஸுங்க. 3மே வந்து ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ், ரொம்ப பிரைட்டான கலர்ஸ். இன்னொன்று வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூங்க. இந்த ப்ளூ வந்து நான் நிறைய சாரீஸ்ல வந்து ஐயோ இது கலெக்ஷன் கண்டிப்பா கொண்டு வரணும்னு மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த ஒரு சாரிக்கு அது அமைஞ்சு வந்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. ஸோ அந்த ப்ளூ வித் அந்த டர்க்வைஸ் ப்ளூ பாருங்க, அந்த ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூக்கு இந்த மின்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க, இல்ல டர்க்வைஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் கொடுத்தது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பார்டரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஜக்கார்ட் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர் பாருங்க, லைக் நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கட்டிட்டு போகலாம், காலையில கோவிலுக்கு போறதுனால கூட ரொம்ப அழகா கட்டிட்டு போகலாம். அடுத்தது இந்த ஒரு வாவ் வைன் கலர். ஸோ இந்த வைனுக்கு பிங்க்குங்க. ஸோ காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அட்டகாசமா அள்ளுதுன்ட்டு. ஸோ இந்த கலரும் ரொம்ப ரொம்ப ராயலா இருக்கு. மெட்டீரியல் தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இது வந்து டோலா சில்க்குங்க. ஸோ டோலா சில்க்ல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோலா சில்க்ல 799 மட்டுமே. இந்த சாரீ ஆர்டர் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு தன்மை த்ரெட்ஸ்ல. நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் சீரியஸ்லி
எப்படி சொல்றது, நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் நிறைய பேரோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. நிறைய பேர் வந்து ஃபேப்ரிக் நல்லா இருக்கு, ப்ரைஸ் வேல்யூ நல்லா இருக்கு, அண்ட் உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புறது வந்து ரொம்பவே ஹாப்பி. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஐயோ வெயில் அடிக்குது. வெயில் இல்லை, ஒரு மாதிரி மோடம், ஆனால் கண்ணு கூசுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 2. நேற்று நைட் வந்தோம், அப்படியே போய் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலைக்கு வந்து போகிறோம். ஸோ நான் வந்து ரெடி ஆயாச்சு, அப்படியே கீழே இறங்கி போகிறேன். குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, அவர் வரலன்ட்டார். குட் மார்னிங் தனுக்குட்டி. வாய் மொச்சக்குன்னு சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல அம்மா. எப்படி சாப்பிடணும்? மொச்சக்குன்னு சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அதாவது சந்தவை ப்ளஸ் கார தேங்காய் பால். ஓகேங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தன்மை வந்து அதில் லைட்டாக சக்கரை போட்டு சாப்பிட்டுருக்காப்புல. கோயிலுக்கு போகிறோன்னு மாமியார் வந்து பூ வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுங்கம்மா, வச்சு கட் பண்ணுறேன் வைங்க. அழகா இருக்குல்ல? வண்டியிலேயே நாங்க வந்துட்டோம் இல்ல தன்மை? ஸோ நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தனால நல்லா இருந்தது வரதுக்கு. இவங்க ரெகுலராக வந்திருக்காங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில் 2 வீலர்லேயே வந்துட்டோம் நாங்கள். பின்னாடி பாருங்கள் வியூ செம்மையாக அட்டகாசமாக இருக்குது. இதுதான் கோவில் காமிக்கிறேன் பாருங்கள். பூஜை சாமானம் வாங்கலாமாடா? பூஜை சாமானம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. ஸோ வியூ செம்மையாக இருக்குது. இதுதான் திருச்செங்கோடுங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து திருச்செங்கோடு காட்டுறேன். ஐ மணி இங்கே எதுக்குடா வச்சுருக்காங்க? பூஜை ஆகும்போது மணி அடிப்பாங்களா? ஆஹா, அடிச்சிட்டாங்க. சிவா நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வரும்போது இந்த சிவன்னு தெரியும். அப்புறம் நிறைய லைட்ஸ் எல்லாம் தெரியும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். தோடு போட்டிருக்கேன், மறந்துட்டேன். நானும் கட்டியிருக்கேன். இந்த பக்கம் கோவில், இந்த சைடானா இப்படி சுற்றி. ஆமாம், எல்லா கோவிலையும் நாங்கள் சுற்றி கும்பிட போகிறோம் திருப்தியாக. ரொம்ப இன்ட்ரிகேட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. சண்டிகேஸ்வரர். சரி சொல்லுங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு வரனால மேலேருந்து வரும்போதே செம்மையாக இருந்துச்சு. கீழே போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. உனக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? சூப்பர். ஸோ சாமி வந்து சூப்பராக தரிசிச்சாச்சு. செம்ம ஒரு தரிசனம். அப்புறம் 3 கப்புள்ஸ் மாலை மாற்றிக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. இப்போ அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. சரி, குழந்தைங்களாம் ரொம்ப நேரம் வச்சுட்டு உட்கார முடியாது, அதனால் நம்ம இப்போ கீழே இறங்கி போகிறோம். வாங்க. சூப்பராக இருக்குதுங்க கோவில், நல்லா இருக்கு. பெரிய கோவில். வாங்க. வந்து taller than you, not heighter than you. anything. இது வந்து புளியம்பூ. நீ சாப்பிட்டா எப்படி இருந்தது? நல்லா
அப்படின்னா எப்படி ஃபுல்லாமே இப்படியே வாய்க்குள்ள தள்ளிடுவியா? இந்த தன்மை நீயும் ட்ரை பண்ண. நம்மளுக்கு தான் அந்த வேலையே வேணாம். எனக்கு ஒன்று கொடுப்பா. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் 2 வீலர்லேயே தான் போனோம். ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல். ரொம்ப நாள் கழிஞ்சு நான் லாங் ட்ரைவ் வண்டியில் போயிருக்கேன், அதாவது 2 வீலரில் போயிருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து காரில் போயிடுவேன் இல்லையா. ஆனால் இந்த தடவை எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இருந்தாலும் ரோடு நல்லா இருந்தனால நம்ம நீட்டாக அழகாக போயிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வந்தாச்சு. குழந்தைங்க வந்து பூஜையில் அங்கே சாமிக்கிட்ட போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே மணிமா வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. இனி சாப்பிட்டு அப்படியே போய் குட்டியாக ஒரு தூக்க போட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக பண்ணி பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை கட்டுவோம், அதை காமிக்கிறேன். சரிங்களா? பாய். இப்போதைக்கு அவரை பொரியல், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் ரசம். இது முந்தத்த ரசம். இது வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்ச ரசம். அதுக்கப்புறம் ரைஸு, கொத்தமல்லி சட்னி. ஸோ கப்பு, தட்டு, பிளாஸ்டிக் சாமானங்கள் எல்லாமே வாங்க வந்திருக்கோம். அப்புறம் இந்த சைடு டிஃபன் பாக்ஸ்லாம் அழகழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை நான் வந்து இது தன்மையை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலுக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது பாருங்கள், புட்டு பாத்திரம், காசு போட்டு வைக்கிற பெட்டி, இடுக்கி. இந்த சைட் பிளேட்லாம் அழகழகாக இருந்தது. அதெல்லாம் ஒரு ஷாப்பிங் முடிச்சாச்சு. நாங்கள் தட்டு வாங்கிட்டோம். இந்த ஸ்டாண்டு தானேக்கா? கன்ஃபார்ம் தானே? இந்த உங்களுக்கு இது ஓகேங்களா? எதுங்கக்கா? டிஃப்ரெண்டான மாடலா டிஃபன் பாக்ஸா? இது நம்ம நல்லா இருக்குங்கக்கா. எவ்வளோ அது? 100 ரூபா தானா? 300 ரூபாக்கா? அடைச்சி 300 ரூபா. சாரி, காமிங்க அந்த டப்பாவை. ஆனால் என்ன பிளாஸ்டிக்கில் உள்ளார ஸ்டீலாக இருக்கும். இதே தான் இந்தா நம்ம வீட்டில் தன்மை ஒன்று வச்சுக்கல, நம்ம கடையிலே இருக்குல்லடா. அப்படியா? ஆமாம், இந்த மாதிரியே தான் கொண்டு போகணுமா என்ன? பத்தாது. இது எங்கக்கா பத்தும்? ஸ்நாக்ஸ் வேணால் பத்தும்க்கா. ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும்தான் இது. அக்கா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அக்கா ஹாய்க்கா. உங்கள் பேருக்கா? பூங்கொடி. சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு. அது வேணுமா இது வேணுமா பாருங்கள் அப்படி சொல்லி வாங்கி எடுக்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு பாக்ஸு வேணாம்க்கா, இது மாதிரி இல்லை. அதுதான் எப்போவுமே நிலச்சிருக்கும். நல்லாயிருக்கும், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வரோம்க்கா, பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறோம். சரி, இது வாங்கிட்டோம். ஹலோ, இங்கே கொடுங்க. ஸோ இத்தனையும் வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறாங்க. அங்கெல்லாம் பாருங்கள் தொங்க விட்டுருக்காங்கல்ல, அதனால் தொங்க விட போகிறாங்க. நுங்கே கீழே விழுந்துருச்சுப்பா. தனு வந்து பூ கட்டிகிட்டு இருக்காப்புல, பூ கோத்துட்டு இருக்காங்க. காமிங்க தனு. சூப்பர் தனு, வேற லெவலு, நைஸ். அண்ட் லக்ஷ், நீ காமிங்க. லக்ஷிதா ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு காமிப்பாங்க. சரிங்களா? ஆமா தானங்க? முடி எதுக்கும் மூஞ்சி இப்படி வச்சானா தெரியும் லக்ஷிதான்ட்டு. காமிங்க, கொடுங்க. ஒரே வாவ், இது வந்து தன்மை பண்ணது. வெரி குட். கொண்டு போய் வச்சுட்டு தன்மை. ஆட்டிகிட்டே இருந்தா தெரியல பாப்பா. காமி. அப்புறம் குலாப் ஜாமுன் எவ்வளோ கண்ணு? கண்ணு அவ்வளோ இல்லை கண்ணு, சின்னது கண்ணு, இன்னும் சின்னது. ஆமா, அதை தான் வந்து நல்லா அழுத்தி 2 கையிலையும் நல்லா அழுத்தி பிசையணும். ஒரே ஷேப்ல இருக்கணும், ஒரே சைஸ்ல. ஐயா, தண்ணி ஆக்கிட்ட போ பாப்பா. ட்ரை பண்ணுவோம் கையை ஃபர்ஸ்ட்.
நல்லா அழுத்தி பிசையணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அழுத்தி நல்லா டைட் கொடுத்து நீங்கள் பிசையணும். அப்போ தான் வந்து அந்த விரிசல் வராமல் நல்லா உருண்டையாக இருக்கும் குலாப் ஜாமுன் கடையில் கிடைக்கிற மாதிரி. பாத்தியா தண்ணி ஆச்சுல, நீ தயவு செய்து அதை கீழே போட்டுரு, வெளியே போட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ களத்தில் இறங்க போகிறேன். இது ஓகேவான்னு பார்க்குறேன், செக்கிங். வெரி குட். Okay. Oh, no, that's very small. Wow. Wow. We need this size. Okay. This is very small. We'll give this to the Lakshita, okay? Okay, see her. That's very nice, Tanvi. Super. Lakshita, idile veida. Idile veida. No problem. Make it big, Lakshita, or I can do it. ஸோ பாருங்கள், வெடிக்காமல், அதாவது குலாப் ஜாமுன் எந்த விரிசலும் வராமல் நீட்டாக அந்த ஷேப்பில் இருக்கிற ரீசன் என்னென்னா நல்லா அழுத்தி புளியணும். இது போட்டோன்னா ஒரு 2 போடுறான். அப்புறம் இந்த சைடு வந்து பாகு காய்ச்சி வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு சுகரோட கலர்னால தான் இந்த மாதிரி அதில் வேண்டாம். ஸோ பாகும் இந்த சைடு காய்ச்சி வச்சு இந்த சைடு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வேக விடணும். அப்போ தான் எடுத்து அப்புறம் இதுலேருந்து எடுத்து இதில் வந்து போடணும். என்ன பண்ணுதுங்க ரெண்டு பேரும் ட்வின்னிங்கா? சூப்பர் க்யூட்டாக இருக்கீங்க. போங்க. ப்ளூ ஜீன்ஸு, பிங்க் டாப்பு, ஓகேங்களா? இது வந்து எங்கேருந்து எடுத்தோம்? ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் இருந்து எடுத்தோம், ஓகேங்களா? அப்புறம் பின்னாடி திரும்புங்க. ஓகே ஃபைன். இது வந்து அவங்களே வந்து, ஆமாம், இவங்களே வந்து கோத்தப்பூ, இது லக்ஷிதா வந்து கோத்தப்பூ. அழகாக பண்ணியிருக்காப்புல. 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வெடி வச்சுட்டாங்க. கை காமிங்க மருதாணி. காலில் வச்சுருக்காங்க. கை காமிப்பா. 2 பேரும் கைக்கு போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் ஈக்குவலாக. பாப்பா அது ரொம்ப நல்லா செவந்திருக்கு, இது இவளுக்கு கம்மியாக செவந்திருக்கு. ஏன்னா இந்த பாப்பா வந்து நைட் ஃபுல்லாக வச்சிருந்தது. கண்ணு நான் வந்து நைட்டு கழுவிட்டேன் கண்ணு. என்னோட கை பாருங்க, தோசை மாவெல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். கண்ணு உங்களுது வந்து நீ கண்ணிலெல்லாம் வச்சு கண்ணு அப்படின்ன, அதுக்கப்புறமேட்டு நான் கழுவி விட்டுட்டேன். போய் சாமி கும்பிடுங்க போங்க. யார் நல்லா சவுண்டா? நான் என்ன சொன்னேன்? அவங்க தான் வின்னரா? ஆமாம், அவள் தான் வின்னர். ஏன்னா அவள் தூங்கிட்டா, அவள் ரொம்ப நேரம் வச்சிருந்தா. நீ கண்ணு, மூக்கு, வாய், மூஞ்சியெல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் சேர்ந்துருக்கு. முகத்துக்கெல்லாம் மருதாணி போட்டிருக்கேன். இந்த சைடு திரும்ப கண்ணு. சரி போ, சாமி கும்பிட்டு வாங்க போங்க. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட ட்ரெஸ்ஸை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் சுடிதார் டாப் தான் போட்டிருக்கேன். சாயந்தரம் வந்து சாரி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டாப்பு. வடக்கா சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் காமிக்கிறீங்களா?
லஞ்சு ரைஸு, தக்காளி தொக்கு, பீட்ரூட் பொரியல், போண்டா, அப்புறம் தயிர் தாளிச்சது. இது இந்த அக்கா தாளிச்சாங்க எங்கள்